நண்பர்களே, இந்த காணொளியில் இறைவனுடைய 8 குணங்களை சொல்ல போகிறேன். இந்த குணங்கள் உபதேச பகுதியில் சிவகுணம்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். திருக்குறளில் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 9வது குறளில் என் குணத்தான் தாளை வணங்கா தலை கோளில் பொறியில் குணமெலவே அப்படின்னு தெய்வப்புலவர் எழுதியிருப்பார். 8 வகையான குணங்களை உடைய இறைவனுடைய திருவடிகளை வணங்காத தலை கருவிகரணங்கள்லாம் இயங்காத பொறிகளை போன்றது, பார்க்காத கண்ணு கேட்காத காது போன்று அப்படின்னு சொல்கிறார். என் குணத்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 8 வகை நற்பண்புகளை உடையவன். கோளில் பொறியில் அப்படின்னா கேட்கும் திறன் இல்லாத காது, பார்க்கும் திறன் இல்லாத கண் போன்ற பயனற்ற உறுப்புகள்ங்கிறார். குணமிலவே அப்படின்னா எந்த பயனும் இல்லாதவை அப்படின்னு குறிப்பிடுறார். 8 நல்ல பண்புகளை உடைய இறைவனுடைய திருவடிகளை வணங்காத தலை ஐம்பொறிகள் இருந்தும் பயன்தராத உடலை போன்றது. அதாவது இறைவனை வணங்காத தலை உண்மையான அறிவும் பயனும் இல்லாதது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் அந்த 8 குணங்கள் என்ன அப்படின்னா தன்வயத்தன் ஆதல் அப்படின்னா என்னன்னா யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே விளங்குதல். அதாவது முற்றிலும் சுதந்திரம், அவனை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது, முற்றிலும் சுதந்திரமானவன் அர்த்தம். அதுக்கு அடுத்தபடி தூய உடம்பினன் ஆதல் அப்படின்னா அறியாமை, நம்மகிட்ட மலம் இருக்குல்லையே ஆணவ மலம், அது நீங்கிய இயற்கையிலே தூய்மையான திருமேனியை கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடி இயற்கை உணர்வினன் ஆதல், யாராலும் கற்பிக்கப்படாமல் இயற்கையிலேயே அனைத்தையும் அறியும் ஞானம் அறிவு பெற்றிருத்தல். அதுக்கு அடுத்தபடி முற்றும் உணர்தல், எக்காலத்திலும் நடக்கும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் முழுமையாக உணர்ந்து இருத்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல். அடுத்தபடி ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 மலங்கள் இருக்கு இல்லையா, அதிலேருந்து இயற்கையிலே விடுபட்டு இருத்தல் தான் அதுக்கு பேர். பேரருள் உடைமை, உயிர்களுள் மேல் எல்லையற்ற கருணை கொண்டு அவற்றை காத்து அருளுதல். அப்புறம் முடிவிலா ஆற்றல் உடைமைன்னா எதையும் செய்யும் அளவற்ற ஆற்றலும் வல்லமையும் கொண்டிருத்தல்னு பேர். அதுக்கு அடுத்தபடி வரம்பில் இன்பம் உடைமை, எந்த குறையும் இல்லாத எல்லையற்ற ஆனந்த நிலையில் என்றும் இருத்தல். இந்த 8 குணங்களை கொண்ட இறைவனுடைய திருவடிகளை வணங்குவதுதான் மனித பிறவியோட பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 8 குணங்கள் இறைவனுக்கு இருக்குங்கிறத உபதேச பகுதியிலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க, மற்ற இடங்கள்லையும் குறிப்பிடுறாங்க இல்லையா. பார்த்திங்கன்னா 8 குணங்கள் இறைவனுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 8 மலர்கள் சொல்லுவாங்க, அந்த தேவாரத்தில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய கோயில் அந்த சபை பார்த்திங்கன்னா 8 கோணத்தில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்டகம் 8 இருக்கும். 8 உடைய நம்பர் ஒரு முதன்மையானதுங்க கருதி தான் அப்படி சொல்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் 8 குணங்கள் அதே உடைய ஒரு இறைவன் பேரறிவன் மாதிரி வேறு ஒருத்தன் இருக்க மாட்டான், ஒருத்தன் தான் இருப்பான். அதுக்கு தான் ஒரே கடவுள் தான் இந்த 8 குணங்களும் இருப்பான் அப்படிங்கிறத தான் குறிப்பிடுறாரு அந்த உபதேச பகுதியில். அதனால் 8 குணங்களை நீங்களாம் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த காணொலியை நம்ம பார்க்கலாம்.